ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மிகவும் முக்கியமான பதிவு. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம், ஸ்கூலில் எக்ஸாம் எல்லாமே ஆனுவல் எக்ஸாம்லாம் நெருங்கிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், மனப்பதட்டம் இருக்கும், ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலை இருக்கிறவங்க, இல்லை என்ன படித்தாலும் எனக்கு இப்போ எழுத முடியல, என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த சுவிட்சோட வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது போய் சேரும். தேவையான குழந்தைகளுக்கு, தேவையுள்ள குழந்தைகளுக்கு இதுக்கு போய் சேரும். ஆக்சுவலாக நானே இந்த பதிவு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சகோதரி வந்து நமக்கு கமெண்ட்டில் கேட்டதுனால இன்றைக்கி இந்த பதிவை வந்து நான் போடுறேன். இதில் வந்து நான் ஒரு 4 சுவிட்சோடு சொல்ல போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு பிளான் எதுலேயுமே இருக்கணும். என்ன படிக்க போகிறோம், எந்த கொஸ்டின்லாம் படிக்க போகிறீங்க, எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, அதில் நல்லா டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றா நீங்கள் ஆக்சுவலாக இந்த டைம் வந்து நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிருக்கணும். வந்து ரிவைஸ் பண்ணுற டைம். ஸோ எதெல்லாம் எப்போ ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பயம் இல்லாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இதை சொல்லும்போது வந்து கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மெடிடேட் மாதிரி சும்மா சிம்பிளாக முதுக நேராக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ எதை வேணாலும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். நான் படிக்க போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு ப்ரே பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு சுவிட்ச் என்ன அப்படின்னா ரீச்சுங்கிறது மிகவும் ரொம்ப சிம்பிள். இது வந்து நீங்கள் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் படிக்க போவீங்க இல்லையா, அப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து 21 டைம்ஸ் சொல்லுங்கள். ரீச் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்னா ரீச் ஃபஸ்ட் ரேங்க், ரீச் குட் மார்க்ஸ். இப்போ எந்த சப்ஜெக்டில் எடுக்கணும், இல்லை டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் டிஸ்டிங்ஷன், என்ன சப்ஜெக்டோ எதில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னா அதே போல் இரவு தூங்கும்போது இதே மாதிரி தான் எல்லா சுவிட்சோடையும் நீங்கள் சொல்லணும். மினிமம் வந்து 21 டைம்ஸ். ஏன் 21 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபஞ்ச பவர்ஃபுல் எண் வந்து 369. ஸோ அந்த முறையில் நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்ருக்க முடியாது இல்லையா. நீங்கள் அது முடிஞ்சால் நீங்கள் அதை கூட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. முடியாத பட்சத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் இதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிள் தான், 21 டைம்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் இரவு தூங்கும்போது படிக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லுங்கள். இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் படிக்க போகிறீங்க. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 21 டைம் சொல்லிவிட்டு நீங்கள் படிங்க. அதே போல் தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து இதை சொல்லிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரீச். நீங்கள் எதில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், டிஸ்டிங்ஷன் வாங்கணும், ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ரெண்டாவது வந்து பாயிண்ட் ஊல்ஃப் மேஜிக் பிகின் நவ். 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 தேர்டு வந்து டிவைன், இவோக், டேசல், ரீச், விக்ட்ரி. டிவைன், இவோக், டேசல், ரீச், விக்ட்ரி. டிவைன், இவோக், டேசல், ரீச், விக்ட்ரி. இதையும் நீங்கள் வந்து 21 டைம்ஸ் சேம் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதே போல் காலையில் எழுந்திரிச்ச உடனே, அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை முடிஞ்சால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். எழுதுறது என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படியும் ரஃப் நோட் போட்டிருப்பீங்க, அதோட ஒரு நோட்டு நீங்கள் ஒரு சின்ன நோட் புக் மாதிரி கூட இதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 21 டைம்ஸ் இது ஈஸி தான். நீங்கள் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும். எழுதிட்டு கூட நீங்கள் படிக்கலாம். என்ன கேட்டால் எழுதுறது பெஸ்ட்டு. எழுதிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபோர்த்து வந்து டுகெதர், டிவைன், ஆர்டர், கன்சிடர், சேஜ்,
now, done. Together, divine, order, consider, sage, now, done. இதே நீங்கள் அதே மாதிரி 21 டைம்ஸ் சொல்லுங்கள். பெஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எழுதுறது தான். உங்களால் எத்தனை டைம் முடியுமோ அத்தனை டைம் எழுதிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. மினிமம் நீங்கள் உங்களால் ஒரு 11 டைம்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. 11 டைம்ஸு, 6 டைம்ஸு, 9 டைம்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சேன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை எழுதுங்க. எத்தனை டைம் முடியுமோ அத்தனை டைம் எழுதுங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டேன், நான் நல்லா படிச்சுட்டேன், நான் நல்லா பாஸ் ஆகிட்டேன், எனக்கு எல்லாமே மெமரியில் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோட ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லி நீங்கள் இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமில் எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் இறைவனை மனசார வேண்டிக்கிறேன்.